இதுவரைக்கும் உலக அளவுல நிறைய படங்கள் பேன் ஆகி கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு காரணம் இந்த படம் ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. இல்ல இந்த படத்துடைய கதைக்களம் சரியில்ல. இது ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா தப்பா சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல ஏதோ ஒரு சமூகத்தினரையோ ஏதோ ஒரு வகுப்பினரையோ இது கொச்சப்படுத்துற மாதிரி காயப்படுத்துற மாதிரி இருக்கு. அதனால இந்த படத்தை பேன் பண்ணணும்னு நிறைய திரைப்படங்களை பேன் பண்ணிருக்காங்க. அது இந்தியாலயும் சரி உலக அளவுலயும் சரி. ரீசெண்டா கூட நம்ம இந்தியால ஒரு படத்தை பேன் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி. ஆனா புத்தகம்னு வரும்போது அந்த மாதிரி பேன் ஆன புத்தகங்களை நம்ம கேள்விப்படுறது ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம இந்தியாலேயே அதுவும் நம்ம தமிழகத்திலேயே நம்ம தமிழ்ல எழுதப்பட்ட ஒரு புத்தகம் அப்படி பேன் ஆயிருக்கு, நிறைய விமர்சனங்களை சந்திச்சிருக்கு அப்படின்னா அது இந்த புத்தகம் தான். மாதுருபாகன் பெருமாள் முருகன் அவர்கள் எழுதினது. இந்த புத்தகம் 2015ல நிறைய பேர் படிக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் இந்த புத்தகத்தை போட்டு எரிச்சிருக்கிறாங்க. இதோட ஆத்தர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, முன்னுரையில நான் இந்த புத்தகத்துடைய கதை மாந்தர்கள் அதாவது கேரக்டர்ஸை ரொம்ப அழகா நேர்த்தியா வடிவமைச்சிட்டேன் போல, அதனாலதான் அது கையை வீசி உலா போக ஆரம்பிச்சிருச்சு. உலா போன அந்த கேரக்டர்ஸ் திரும்பி வந்து என்னையே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்ம கிட்ட இருக்கிற இந்த புத்தகம் வந்து திருத்தி எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அந்த ஒரிஜினல் எடிஷன் நம்ம கிட்ட இல்லை, நடைமுறையிலே கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு அது கான்ட்ரவர்ஷியெல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்குன்னா அப்போ அதோட கதைக்களம் பயங்கரமா இருக்கும் போல, ஏதோ சொல்லக்கூடாத ஒரு விஷயத்த சொல்லிட்டார் போல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் இல்லை. ரொம்ப சிம்பிளான ஒரு கதைக்களம் தான். திருமணமான 2 பேர் இருக்காங்க. அந்த கப்பிள்ஸ்க்கு குழந்தை வேணும் அப்படிங்கிறது ஆசை. குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு ரொம்ப வருஷம் ஆகியும் குழந்தையே இல்லை. ஸோ அந்த டைம்ல அவங்கள சுற்றி இருக்கிறவங்க, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க எப்படியெல்லாம் அவங்கள ட்ரீட் பண்றாங்க, என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த கப்பிள்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிற ஒரு கதைக்களத்தோட வந்த நாவல் ஏன் இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியலை ஃபேஸ் பண்ணுச்சு, அது நம்ம இந்த கதையை டீட்டெயில்டா பேசும்போது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். வெல்கம் டு நரேட்டட் பை சாரா அண்ட் நான் உங்க சாரா. மாதுருபாகன் கதையில பொன்னாவும் காளியும் தான் முக்கியமான கேரக்டர்ஸ். இவங்களை சுத்தி தான் இந்த கதை நகர்ந்துகிட்டு இருக்கும். இவங்க 2 பேத்துக்கும் திருமணமாகி கிட்டத்தட்ட 12 வருஷங்கள் ஆக போகுது. இந்த 12 வருஷத்துல எத்தனையோ தடவை முயற்சி பண்ணியும் அவங்களுக்கு குழந்தை இல்லைங்கிற ஒரு காரணத்தை தாண்டி மற்றபடி அவங்களுக்குள்ள எந்த விதமான கோபமோ மனஸ்தாபமோ வெறுப்போ எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப அந்யோன்யமான ரொம்ப யங்கான ஒரு கப்புள்ஸா இருக்காங்க. பிகாஸ் அவங்க 2 பேத்துக்கும் சின்ன வயசுல திருமணம் ஆயிடுச்சு. பொண்ணா வந்து காளியை எப்படி திருமணம் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, காளி பொன்னா அண்ணனுடைய ஃப்ரெண்டு. ஸோ காளி வந்து பொண்ணாவை பார்த்து விரும்பி நான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வீட்டில் கேட்டு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியான ஒரு கப்பலாக இருப்பாங்க. ஆனாலும் சுற்றி இருக்கிற எல்லாருமே இவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை மட்டுமே சொல்லி அவங்களை காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. காளி கொஞ்சம் அமைதியாக போயிடுவான், சரி ஓகே அப்படின்னு. ஆனால் பொண்ணா வந்து ரொம்ப அதிகமாக ரொம்ப வாய் துடுக்கான ஒரு பொண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. என்னப்பா அவனுக்கு குழந்தையே இல்லையே அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, உனக்கு கூட தான் மண்டையில் முடியல, நான் அதாவது கேட்டேனா அப்படின்னு ரொம்ப ஈஸியாக பேசிட்டு போயிடுவாங்க. பட் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் மனசு கொஞ்சம் வருத்தமாயி அழ செய்வாங்க. இந்த மாதிரி தான் அவங்களுடைய நாட்களும் வருடங்களும் நகர்ந்துகிட்டே இருக்கும். இதுக்கு நடுவுல இந்த காளியுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க இதை சாப்பிட்டா குழந்தை பிறக்கும்னு பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க. இந்த லேகியத்தை சாப்பிடு, இல்லை இந்த மருந்தை குடி, இந்த கஷாயத்தை குடின்னு குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களும் குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வேண்டாத தெய்வம் இல்லை, செய்யாத பரிகாரம் கிடையாது, இல்லை குடிக்காத சாப்பிடாத அந்த கஷாயங்களும் மூலிகைகளும் கிடையாது. அவ்வளோ விஷயத்த ஃபேஸ் பண்ணியும் இன்னும் அவங்களுக்கு குழந்தை இல்லை. ஸோ அதனாலேயே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இனிமேட்டு ஃபங்க்ஷன்னா வராத, பொண்ணா வந்தானா இது சரியா இருக்காது, நல்ல காரியத்துக்கு அவளை வரக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது பொண்ணாவால தாங்கிக்கவே முடியல. காளியாவது ஒரு வேலைன்னு இருக்கு, இல்லை அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி வெளியே போயிடுறாங்க. ஆனால் பெண்கள் வந்து எப்பவுமே இந்த விஷயத்த ரொம்ப அதிகமாக ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதை தான் பொண்ணாவும் இங்கே ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப வருஷமா இப்படி நகர்ந்துகிட்டே இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அப்படின்னா, சரி என்னோட குழந்தை எடுத்துக்கோ, என்னோட குழந்தையும் உன் குழந்தை மாதிரி வளர்த்துக்கோ, எனக்கு அவங்க 2 பேத்துக்கும் நிறைய சொத்து இருக்கு, ஸோ அந்த சொத்து இந்த குழந்தை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னோட குழந்தைய எடுத்துக்கோ, என்னோட குழந்தைய வளர்த்துக்கோ அப்படின்லாம் பேசுவாங்க. எத்தனை குழந்தைய வளர்த்தாலும் தன்னோட குழந்தை மாதிரி ஆகாது இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் பொண்ணாகும். ஏன்னா தனக்கு ஒரு குழந்தை தம் மூலமா கர்ப்பம் தரிச்சு அந்த குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா யாருமே பொண்ணாவையோ காளியவோ தப்பா பேச மாட்டாங்களே, ஒரு வரடன் இவ ஒரு வரடி அப்படின்னு யாருமே பேச மாட்டாங்க இல்லையா. அந்த ஒரு எண்ணம் தான் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஸோ பொண்ணா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அக்கம் பக்கத்துல சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய மலைக்கோவில் இருக்கு, அந்த மலையில ஏறி போய் கஷ்டப்பட்டு அதோட எட்ஜில் இருக்கிற ஒரு சாமியை ஒரு 3 டைம் சுத்திட்டீங்கன்னா உனக்கு குழந்தை பிறந்துரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க 2 பேருமே கஷ்டப்பட்டு மேலே ஏறி போய் அந்த மலை கோவில்ல அந்த சாமியை சுத்துறதுக்காக போயிடுவாங்க. காளி வந்து சொல்லுவான், ப்ளீஸ் பொண்ணா இப்படி பண்ணாத, ஏன்னா அது என்ன சொல்லுவாங்க, கணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப எட்ஜில் இருக்கிற ஒரு சாமி, நீ அங்கே போய் சுற்றி கால் இடறி விழுந்துட்டீன்னா அதுக்கப்புறம் நீ எனக்கு மறுபடியும் கிடைக்கவே மாட்ட, ப்ளீஸ் அப்படி பண்ணாத அப்படின்னு வந்து காளி கேட்பான்.
ஆனா பொண்ணா வந்து அதுக்கு சம்மதிக்கவே மாட்டா. எப்படியாவது இந்த விஷயத்த பண்ணிட்டா கண்டிப்பா அந்த குழந்தை எனக்கு கிடைச்சிரும் இல்லையா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவ வந்து அந்த சாமியை சுத்த ஆரம்பிச்சிருவா. கஷ்டப்பட்டு தன்னுடைய உயிரை பணையம் வச்சு சாமியை சுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் காளி வந்து பொண்ணாவை ஹக் பண்ணிப்பான், அதாவது கட்டிப்பிடிச்சுப்பான். அப்ப அவனுக்கு எப்படி ஃபீல் ஆகணும், தன்னோட உயிரே திரும்பி வந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ரெண்டு பேரும் அந்யோன்யமா இருக்காங்க. ஒருத்தரை விட்டு ஒருத்தரால பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படிங்கிற அவ்வளோ அந்யோன்யம் இருந்தாலும் குழந்தை இல்லைங்கிறது அவங்களை எந்த அளவுக்கு காயப்படுத்துதுங்கிறத இந்த கதையுடைய எழுத்தாளர் வந்து ரொம்ப ஆழமா சொல்லிக்கிட்டே இருப்பாரு. காளியுடைய பண்ணையில இருக்கிற அந்த மாடுகள் எல்லாம் கண்ணு போட்டு அதோடைய குட்டிகள் எல்லாம் பெருசாகி மறுபடியும் கண்ணு போட்டு அப்படி வளர ஆரம்பிச்சிடும். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சு அந்த பூவரச மரம் கூட வளர்ந்து கிளைகள் விட்டு அது ஒரு பெரிய மரமா வளர ஆரம்பிச்சிருக்கும். ஆனா இவங்க ரெண்டு பேரும் இப்போ வரைக்கும் குழந்தை இல்லாம இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது ஆத்தர் எந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போய் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு அதை விட அதிகமாவே சொல்லியிருப்பாரு. ஆனா பல இடங்கள்ல கெட்ட வார்த்தைகள் ரொம்ப அதிகமாவே பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதுக்கு காரணம் இது வந்து 70s 80s பீரியட்ஸ்ல கிராமத்துல நடந்த ஒரு கதைக்களமா இருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணமா தான் இருந்திருக்கும். ஸோ இந்த கெட்ட வார்த்தைகள்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த கதையை பார்த்தோம்னா இந்த கதை ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதையா இருக்கும். ஸோ இப்படி அவங்களோட லைஃப்ல நடந்துகிட்டே இருக்கும்போது அந்த டைம்ல தான் காளியுடைய அம்மாவும் பொன்னாவுடைய அம்மாவும் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு செய்யக்கூடாத ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு, ஆனா அந்த விஷயம் நடைமுறையில இருக்கு. அப்படி செஞ்சா கண்டிப்பா பொன்னாவுக்கு குழந்தை பிறக்கும். அந்த ஒரு குழந்தை மட்டும் கிடைச்சிட்டா போதும், நம்மளுடைய வம்சமும் விருத்தி ஆயிடும். பிளஸ் யாருமே பொன்னாவையும் காளியும் பார்த்து இந்த மாதிரி மனசு நோகடிக்கிற மாதிரி பேச மாட்டாங்க அப்படின்னு வந்து இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்றாங்க. இதை பொன்னாக்கிட்டையும் காளிக்கிட்டையும் சொல்றாங்க. காளியால ஏத்துக்கவே முடியல. பொண்ணா வந்துட்டு எல்லாமே மனசே விட்டுட்டா, எப்படியோ ஒண்ணு குழந்தை வந்தா போதும் அப்படிங்கிற ஒரு திங்கிங்ல இல்ல ஒரு தாட்ல இருக்கிறதால அவ என்ன சொல்லிடுவா அப்படின்னா, உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிடுவா. இந்த வார்த்தைய காளி வந்து எதிர்பார்க்கவே இல்லை. இவ எப்படி இப்படி சொல்லலாம், என்ன ஆனாலும் நான் இதை பண்ணவே மாட்டேன்னு இல்லை இவ சொல்லியிருக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு கோபம் வருது. ஸோ இதுக்கப்புறம் அவருடைய தொடுதல் எப்படி மாறும் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப மென்மையா பொண்ணாவை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க காளி வந்து இப்போ அவளை ஹார்ஷா ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருவா. எனக்கு கீழே தான் நீ, எனக்கானவ மட்டும்தான் நீ அப்படிங்கிற மாதிரி. குடிப்பான், வருவான், அவ கூட சேர்ந்துருப்பான், மறுபடியும் அவளோட பண்ணையில போய் படுத்துப்பான். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு இருக்கிற அந்யோன்யமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். சுத்தமா பொண்ணாவுக்கு அந்த வாழ்க்கை மேல இருந்த பிடிப்பே போக ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு குழந்தை இல்லைங்கிற ஒரே ஒரு காரணம் அவங்க லைஃபை எந்த அளவுக்கு சுத்தி சுத்தி அடிக்குது அப்படிங்கிறது தான் இந்த கதையில சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபைனலி காளி செய்யவே கூடாதுன்னு சொன்ன விஷயத்த பொண்ணா வந்து செஞ்சாலா இல்லையா அப்படிங்கிறது தான் இதோட மீதி பாதி கதை. பட் ஸ்பாய்லர் சொல்லணும்னா பொண்ணு அதை செஞ்சிருவா. அதை செஞ்சதுக்கு அப்புறம் காளி எப்படி ரியாக்ட் பண்றா, இவங்களுக்குள்ள மறுபடியும் அந்த அந்யோன்யம் இருக்கா இல்லையா, குழந்தை கிடைச்சதா இல்லையா, இல்ல அப்படி என்னதான் இவங்க வந்து செய்ய சொன்னாங்க பொண்ணாவையும் காளியையும் அப்படிங்கறதுதான் இந்த கதையுடைய மீதி பாதி ஸ்டோரி. ஸோ நீங்க இந்த புத்தகத்தை படிச்சு அது என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. பிகாஸ் ஒட்டுமொத்த விமர்சனமும் அங்கதான் இருக்கு. ஸோ இந்த கதையை நீங்க படிக்கும் போது அது என்னங்கிறது உங்களுக்கு டீட்டெயில்டா தெரிஞ்சிடும். மாதுரபாகன் அப்படின்னா ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுதான் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த கதையில பொன்னாவுடைய கேரக்டரும் சரி இல்ல காளியுடைய கேரக்டர்ஸையும் சரி ரொம்ப ஈக்குவலா தான் சொல்லியிருப்பாரு. இவங்க மேல இவங்க கீழே அப்படின்னு இல்லாம ரெண்டு பேர்த்தையுமே கடைசி வரைக்கும் அந்த கதை களத்தில் ரொம்ப ஈக்குவலா தான் டிராவல் பண்ணியிருப்பாங்க. எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஆணுக்கு இருக்கோ அதே அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி பெண்ணுக்கும் இருக்கு. ஸோ அதை தான் இந்த கதை களத்துல ரொம்ப அழகா ரொம்ப நேர்த்தியா சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இதுல சொல்லப்பட்டிருக்கிற கெட்ட வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இது வந்து சொல்ல வேணாமோ அப்படின்னு சொல்ல முடியாது, இல்ல சொல்லது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப ஈக்குவலா இந்த இடத்துல சொல்லியிருக்கலாம், இந்த இடத்துல சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி மிக்ஸ்டா தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ரிவ்யூஸும் மிக்ஸ்டா தான் இருக்கு. நிறைய பேருக்கு இந்த புத்தகம் பிடிச்சிருக்கு, நிறைய பேர் இந்த புத்தகத்துக்கு இந்த அளவுக்கு ஹைப் தேவையில்லை, இந்த அளவுக்கு அவார்ட்ஸ் தேவையில்லை, இந்த அளவுக்கு பேசவும் தேவையில்லைன்னு சொல்றாங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்துல நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த எண்டிங்ல பொன்னாவும் காளியும், காளி வந்து செய்யக்கூடாது சொன்ன ஒரு விஷயத்த பொண்ணா வந்து செஞ்சிருவாங்க. செஞ்சதுக்கு அப்புறம் அந்த செஞ்சதோட முடிஞ்சிரும். செஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருந்திருக்கும், அதோட எண்டிங் வந்து செஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எண்டிங் நடந்தா எப்படி இருக்கும், இல்ல இந்த மாதிரி எண்டிங் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ரெண்டு விதமான எண்டிங்ஸை தான் ரெண்டு புத்தகமா மேக் பண்ணிருக்காருன்னு நான் ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சேன். ஆலவாயன் அண்ட் அர்த்தநாரி. ஸோ நீங்க இந்த ரெண்டு புத்தகத்தையும் படிச்சிருக்கீங்களா, அதோட சேர்த்து மாதுரபாகன் படிச்சதுக்கு அப்புறம் படிச்சீங்களா? அப்படி படிச்சிருந்தீங்கன்னா நான் கேள்விப்பட்ட மாதிரி உண்மையாவே இதோட எண்டிங்ஸ் தான் அதுல வந்து சொல்லப்பட்டிருக்கா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் கூட நான் சொல்ல மறந்துட்டேன். 2015ல இந்த புத்தகத்தை நிறைய பேர் எதிர்த்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு ஒரு முக்கியமான காரணமா நான் என்ன படிச்சேன் அப்படின்னா, இந்த புத்தகம் தமிழ்ல இருந்த வரைக்கும் பெருசா இந்த புத்தகத்தை யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல, பெருசா அந்த அளவுக்கு விமர்சனங்களை சந்திக்கல. ஆனா எப்போ இந்த புத்தகத்தை இங்கிலீஷ்ல
டிரான்ஸ்லேட் பண்ணி நிறைய பேருக்கு ரீச் ஆக வச்சாரோ அதுக்கப்புறமா இதோட கான்ட்ரவர்ஷியல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. நிறைய விமர்சனங்களை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற நியூஸையும் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி நிறைய விமர்சனங்களை சந்திச்சிருந்தாலும் இவருடைய கதைக்களம் ரொம்ப ரொம்ப ஆழமா இருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ நீங்க இதே மாதிரி தொடர்ந்து புத்தக ரிவ்யூக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு கான்ட்ரவர்ஷியலான புத்தகத்தை பத்தியும் நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கூடவே இந்த புத்தகம் எங்க வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கான லிங்க்ஸும் மற்ற நான் படிச்ச புத்தகங்களுடைய லிங்க்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு புக்கோட வந்து மீட் பண்றேன். பை.